ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேம். உள்ளங்கை உள்ளங்கால்ல பார்த்துருப்போம். உடம்புல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு எடுத்து என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ கைகளை இப்படி காட்டும்போது நல்லா வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அதாவது செதில் உதிர் நோய்னு சித்த மருத்துவத்துல இது சொல்லுவாங்க. மீன் செதில் மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு செல்ஸ் குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ஷெட் ஆகுது. ஆனா இது ரேப்பிடா திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்டா அந்த செல்கள் உதிர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு செதில் உதிர் நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. சொரியாசிஸ்க்கு பெஸ்டான ஒரு தைலம் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைலத்தை உள்ளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு அந்த ட்ரைனஸ்னால தான் இந்த சொரியாசிஸ் வருது. ஸோ அப்போ மூட்டுக்கல்ல ஒரு ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு பாலோட ஒரு 10 துளிகளோ 15 துளிகளோ பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சரும பிரச்சனைகள், இந்த பூஞ்சை தொற்று, முக்கியமாக இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் நான் எங்கே இருக்கேன்னா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கோம். சித்தா அப்படின்னா அந்த சித்தர்கள் சொன்ன மருத்துவம், சித்தர்கள் சொன்ன கோவில், அதெல்லாம் தான் எங்கள் நித்யா மேம் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்றதை எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாம் கேட்க முடியாது. இவங்க எல்லாம் படித்து அதன் மூலிமா தெரிஞ்சு நமக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு டாக்டர் எங்கள் நித்யா மேம். அதாவது என்னென்னா, வர்ற பேஷண்ட்டுக்கு நல்லபடியாக குணமாகணும்னு ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமானதுக்கப்புறமா அவங்க கோவிலில் கொண்டு போய் போடுறாங்க. இது எத்தனை டாக்டர் பண்ணுறாங்க அது எனக்கு தெரியல. எங்கள் நித்யா மேம் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லா டாக்டர்ஸ் என்னென்னா, ஒருத்தர் சித்தா பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் மருத்துவம் பற்றி, ஒருத்தவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. பட் எங்கள் மேம் அப்படி கிடையாது. சித்தா ப்ளஸ் ஆன்மீகம் ரெண்டையுமே அவங்க சொல்கிறாங்க. சித்தர்கள் சொன்ன கோவில்கள், இப்போ இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த மருத்துவம், இந்த மருந்து, இந்த க்ரீமு, இந்த ஆயிலு, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய வியூவர்ஸ் எங்களுக்கு இதன் மூலிமா நாங்கள் நல்லா குணமாயிட்டேன், அவங்க சொன்ன அந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்கேன், அவங்கள பார்த்தேன், அப்பாயின்மெண்ட் வாங்கினோம், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அதில் இந்த புது வருஷத்தில் நிறைய வியூவர்ஸ் எங்களுடைய சேனல் ஓப்பன் பண்ணி எங்கள் சேனல் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறீங்க. அதுலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வராங்க. சப்போஸ் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும், நிறைய பேர் ஆன்லைன்லேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட என்னென்னா, இங்கேருந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து எங்கள் நித்யா மேம் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்ராடுக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூருக்கெல்லாம் கூட போயிட்டுருக்கு. எங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாம் அவ்வளோ போயிட்டுருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, எவ்வளோ பேர் குணமாயிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான். அவங்க எங்கள் நித்யா மேமோட கொள்கை என்னென்னா, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை குட்டிங்களோட எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட கொள்கை. இன்றைக்கி என்னென்னா, அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுங்க, ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியங்க. நம்ம அழகு ரொம்ப முக்கியம். அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க, பேசுவாங்க, நம்ம கிட்ட கூட நெருங்குவாங்க. அதுலேயும் ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா யாராவது வருவாங்களா, நம்மக்கிட்ட பேசுவாங்களா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அது அவங்கவுங்களுக்கு வரும்போது தாங்க தெரியும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தவங்களை கேட்டால் தான் தெரியும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலேயே ரொம்ப டேஞ்சரானது சொரியாசிஸ்ங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு வைத்தியம் தெரியல. எனக்கே இப்போ தான் நித்யா மேமை தெரியும். நித்யா மேமை தெரியறதுக்கு முன்னாடி நான் நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட்லாம் பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் எனக்கு சொல்ல தெரியாமல் அப்படியே பேசாமல் இருந்திருக்கேன். பட் எனக்கு இப்போ எங்கள் நித்யா மேம் கிடைச்சதுனால நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட் பார்த்தாலும் நான் இப்போ இவங்க நம்பரை கொடுத்து அழகாக நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ நமக்கு சொரியாசிஸ் வந்துடுச்சே, ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்துடுச்சே அப்படின்லாம் பயப்படாதீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக எங்கள் நித்யா மேம்கிட்ட பாருங்கள்.
அதெல்லாம் ஓடி போயிடுங்க எல்லா வியாதியும். ஓகேவா? இப்போது இந்த சொரியாசஸ்க்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மருந்து சொல்கிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை. தேங்க்யூ. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இங்கேருந்து நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் போகுது அப்ராடுக்கெல்லாம். அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வியாதிகளுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறீங்க. நிறைய ஆன்மீகம் ரீதியாக நிறைய சொல்லிகிட்ருக்கீங்க. எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மருந்து எடுத்துக்கணும், எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க மேம். அது வந்து எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு நீங்கள். அடுத்தது இப்போ என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் மேம். அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது, சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு இருக்குது, காலேஜ் போகிற குழந்தைங்களுக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அந்த சொரியாசிஸ்க்கு? ட்ரீட்மெண்ட் இல்லாமல், மருந்து இல்லாமல் பாவம் ரொம்ப பேர் அதை நினச்சி கவலைப்படுறாங்க. அதுக்கு என்ன தான் மருந்து, அதுக்கு என்ன தான் சொல்யூஷன், அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேம். உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து பார்த்துருப்போம். உடம்புல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு எடுத்து என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ கைகளை இப்படி காட்டும்போது நல்லா வெடிப்பா இருக்கும். தோல் எல்லாமே வந்து ரத்த கசிவோட குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப எதனால மேம் வரும் அது? இந்த கிளைமேட்னால கூட வருமா? கிளைமேட்னால வரலாம். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது செதில் உதிர் நோய்னு சித்த மருத்துவத்துல இது சொல்லுவாங்க. மீன் செதில் மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு செல்ஸ் வந்து குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஷெட் ஆகுது. ஆனால் இது ரேப்பிடாக திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த செல்கள் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபங்கஸ்னால வரலாம். நிறைய பேருக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப அந்த ஃப்ளேக்ஸ் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப ஹேர்ஃபால் ஆகி ஐயோ இது சொரியாசிஸ் அப்படின்றது தெரிய வருது. இந்த சொரியாசிஸ்க்கு முழுமையான ஒரு தீர்வு இருக்கா, இல்லை நாட்பட்ட சிலர் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். ஸோ ஸ்கேல்ப் சொரியாசிஸ் கொஞ்ச நாளாக இருக்குது, சீசனுக்கு வரும் போகும். அதே மாதிரி நம்ம கைகள்லையோ இல்லை மூட்டு பகுதியிலையோ இருக்குது, வரும் போகும்னு விட்டுட்டோம்னா ஒரு 5-6 வருடங்கள் கடந்து போகும்போது இது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறுது. இது வந்து காலாஞ்சக படின்னு சித்தால சொல்லுவோம், காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபிங்கர்ஸ் எல்லாமே அதோட ஷேப்பே மாறி போய் நம்மளால சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து கூட தண்ணி குடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ வாக் பண்ண முடியாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா. ஸோ இதில் நிறைய கண்டிஷன் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா உடல் முழுதும் லேசான ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி வர்றது, காயின் ஷேப் லீஷியன்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். இல்லை சில கண்டிஷனில் சொரியாட்டிக் எரித்திமேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, உடல் முழுவதும் அப்படி நெருப்பு பட்ட மாதிரி எரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பஸ்டுலர் சொரியாசிஸ்னு ஒரு டைப். என்னென்னா கொப்புளங்கள் வந்து அதில் சீழ்கோர்த்து ரொம்ப வேதனையாக இருக்கும், உடல் முழுவதுமே வீங்கி போன மாதிரி, துணி அதாவது ட்ரெஸ் பட்டால் கூட எனக்கு வலிக்குதுங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பத்துலேயே இந்த சொரியாசிஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருந்ததுனாலும் மருந்துகள் இருக்கா? சித்தால மருந்துகள் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக சொரியாசிஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ சொரியாசிஸ் இருக்கிறவங்க சித்தால வெட்பாலை தைலம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த வெட்பாலை தைலத்தில் என்ன தான் இருக்குது? சிலர் வந்து சொல்கிறாங்க, மேம் இது அடிக்கடி என்னால் வெளியில் வாங்க முடியல, எனக்கு ஆனால் போட்டால் நல்ல ஒரு சொல்யூஷன் தெரியுது, எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த வெட்பாலை தைலத்தை நான் வீட்டிலே செய்யலாமா அப்படின்னா கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் வீட்டில் செய்து பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிள். அடுப்பு வேண்டாம், நம்ம வச்சு மணிக்கணக்கில் தைலம் காய்ச்ச வேண்டாம். சில தைலங்கள் ஸ்கின்னுக்காகவே நாங்கள் செய்கிறது நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 2 மாதங்கள் வரைக்கும் கூட செய்வோம், பூமியில் புதைச்சி வச்சு செய்வோம், நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தைலம்னா இந்த வெட்பாலை தைலம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். அந்த வெட்பாலை மூலிகையை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வந்துட்டால் போதும். தேங்காய் எண்ணெய் சிம்பிளாக செய்யணும்னா இது. இன்னொரு வேரியேஷன் கூட இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வெட்பாலை மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல இருக்கும், வறண்ட நிலங்கள்லையும் வளரக்கூடியது. இதனுடைய மரம் முழுவதுமே நீர்த்தன்மை நிறைந்திருக்கும். ஸோ அந்த எப்படி அந்த கடவுளோட ஒரு படைப்பு பார்த்தோம்னா, வறண்ட நிலத்திலையும் இருக்கக்கூடிய மரத்துக்கு எப்படி இவ்வளோ நீர்த்தன்மை இருக்குது, இலைகளை லைட்டாக நம்ம உடைச்சாலே உள்ளேருந்து பால் வர மாதிரி இருக்கும். ஸோ
லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாலுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம உடல்ல வந்து மருக்கள் நிறைய பேருக்கு இருக்கும். வாட்ஸ் இருக்கு. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இந்த பால வந்து அந்த மருக்கள் மேல வச்சுட்டே வரும்போது உதிர ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? படர் தாமரை இருக்குங்க. ஆமா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வியர்வை வந்தாலே எனக்கு அரிப்பு, எரிச்சல் வந்துருது. அதற்குமே இந்த பால் வந்து நம்ம தடவலாம். இந்த வெட்பாலை மரம், அந்த மரப்பட்டைய பார்த்தா நல்லா வெண்மை நிறத்துல இருக்கும். இதனுடைய காய்கள் பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். 2 ஒரு காம்புல 2 காய் வந்து தொங்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டா இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். முருங்கைக்காய் வந்து 2ஆ ஜோடியா தொங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெட்பாலை இலைகளா இருக்கட்டும், இதனுடைய காய், இதனுடைய மரப்பட்டை எல்லாமே மருத்துவ குணம் இருக்கு. இந்த வெட்பாலை தைலம் செய்றதுக்கு இந்த இலைகளை எடுத்துட்டு வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில்ல வைக்கணும். சூரியப்புட தைலம்னு சொல்லுவோம். ஸோ வெயில்ல வந்து ஒரு 10 நாள் 12 நாள் நல்லா வெயில்ல வச்சு எடுக்கும் பொழுது அதோட மேஜிக் என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த இலையோட சாறு எல்லாமே அந்த தைலத்துல இறங்கி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல, கரு நீல கலர்லயோ இல்ல டார்க் பிங்க் கலர்லயோ அந்த தைலம் நமக்கு கிடைக்கும். இதுதான் வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்றோம். இதுல தேவைப்படுறவங்க நம்ம கருஞ்சீரகம், திரிஃபலா பொடி இருக்கு பாத்தீங்களா? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்த பொடியும் அந்த தேங்காய் எண்ணெயிலே போட்டு வெயில்ல வைக்கலாம். அப்போ ஒரு 10லிருந்து 12 நாட்கள் நல்லா வெயில்ல வச்சு எடுத்து வடிச்சு அந்த தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்க. சொரியாசிஸ்க்கு பெஸ்டான ஒரு தைலம் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைலத்தை உள்ளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு அந்த ட்ரைனஸ்னால தான் இந்த சொரியாசிஸ் வருது. ஸோ அப்போ மூட்டுக்கல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு பாலோட ஒரு 10 துளிகளோ 15 துளிகளோ, ஸோ ரொம்ப உங்களுக்கு கண்டிஷன் சிவியராக இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு எவ்வளவு இந்த தைலம் எடுக்கலான்னு கேட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு நாட்பட்ட அந்த சொரியாசிஸ்க்கும் இம்மிடியேட்டாக நமக்கு அந்த எரிச்சல் குறையணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேடுதல் இருந்துச்சுன்னா இந்த வெட்பாலை தைலம் ரொம்ப சிறந்தது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த வெண்புள்ளி நோய் இருக்கு இல்லையா, லியூகோடெர்மா விட்டிரிகோன்னு சொல்லுவோம். அதற்குமே இந்த வெட்பாலை தைலமோ மரப்பட்டையோ போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில நம்ம வாஷ் பண்ணிட்டே வரணும். ஸோ பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சரும பிரச்சனைகள், இந்த பூஞ்சை தொற்று, ஸோ முக்கியமாக இதில் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். டேண்ட்ரஃப் இருக்கா, வெட்பாலை தைலம் பயன்படுத்தலாம். தலைமுடி அலசுவதற்கு இந்த இலைகளை போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெட்பாலை சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, திருநீர்மலை கோயில் தெரியும் இல்லைங்களா? பெருமாளை நல்ல மலை ஏறி போயிட்டு தரிசிச்சுட்டு அப்படி பக்கவாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மலை ஃபுல்லாவே இந்த வெட்பாலை மரங்கள் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம இலைகளை மட்டும், மரத்தை ரொம்ப சேதப்படுத்தக்கூடாது, இலைகளை மட்டும் தேவையான அளவு எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மருத்துவத்திற்கு இதை பயன்படுத்திக்கலாம். மேம் என்ன சொல்றதுன்னே தெரில. வெப்பாளி மரம் எங்கே கிடைக்குதுன்னு கூட சொல்லிட்டீங்க. மக்களுக்கு எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியாது, எங்கே கிடைக்கும்னு தெரியாது நிறைய பேர். அது திருநீர்மலை பக்கத்தில் அவ்வளோ மரம் இருக்குன்றத மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ் வந்து இந்த சொரியாசிஸ் வந்தவங்க யாரும் வந்து பயப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. இவங்க சொன்னது வந்து அந்த வெப்பாளி மரம் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திருநீர்மலை அந்த பெருமாள் கோயில் பக்கத்துலேயே நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வீடியோவில் அந்த இலையை போடுவாங்க, அந்த மரம் போட்டுருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம்கிட்ட வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொரியாசிஸ் வந்து நம்ம ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏதோ எடுத்துக்கிறோம், ஒரு காய்ச்சிக்கிறோம், அந்த தைலம் தேய்க்கிறத விட பெஸ்ட் அது என்ன ப்ராப்ளம், அது எப்போத்துலேருந்து இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் என்ன, மொத்தமாக தீர்வு பண்ணுறதுக்கு டாக்டரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் நித்யா மேமால் தான் முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேடம்கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குது, இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க அழகாக ஒரு மருந்து சொல்லுவாங்க, அதையே எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் அவங்க அந்த வெப்பாளி மரம் ஆயில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அழகாக அதையும் சேர்ந்து செஞ்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வர முடியல, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோங்க, மதுரையில் இருக்கேன், திருச்சியில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், எப்படி வர்றதுன்னா அழகாக ஆன்லைன்லேயே வாங்கலாம். அதான் ஈஸியாக இருக்கே. இப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லாமே இருக்குது. அழகாக நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்லேயே அவங்கக்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன மருந்து எல்லாம் கேட்டுக்கோங்க.
ஏன்னா ஆக்சுவலாக அப்ராடுக்கே அவங்க மெடிசின்ஸ் அனுப்புகிறாங்க. லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா எல்லாத்துக்குமே அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கேயே அனுப்பும்போது உங்களுக்கு வந்து இங்கே இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். செக் பண்ண முடியல கிட்ட நேரில் வர முடியலன்னா அழகாக நீங்கள் ஆன்லைனில் வாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேடம்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பூர்ணமாக குணமாயிடுவீங்க. எனக்கு அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. மேடம் சொல்கிறது, நித்யா மேம் சொல்கிறது என்னென்னா, நல்லா ஆயிடணும். கம்ப்ளீட்டாக இந்த இன்றைக்கி வராங்க, நாளைக்கு 2 நாள் கழிச்சு அதெல்லாம் இல்லை. கம்ப்ளீட்டாக சரியாகி நான் நல்லா ஆயிட்டேங்க. எனக்கு வந்து சொரியாசிஸ் இருந்துச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நல்லா ஆயிடுச்சு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ணிவிட்டு மெடிசின் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.